ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி மொச்சை மசாலா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொச்சை மசாலா கிரேவி பண்ணுறதுக்கு நான் காஞ்ச மொச்சை தான் எடுத்திருக்கேன். அந்த காஞ்ச மொச்சையை ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சு குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா மொச்சையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம இதை பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் நம்ம வதக்கி. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். ரெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது ஓரளவு வதங்கினோன்னே நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்லேயே லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ வதக்கி அரைச்சி அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த இந்த மொச்சையவும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இது நல்லாவே கொதிச்சு சுண்டி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். மொச்சை மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இந்த மொச்சை மசாலா கிரேவி இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம மொச்சை குழம்பு இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம்.
இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.